ஒரு சதுர சென்டிமீட்டரில் நுண்ணோவியங்களையும் பென்சில் சீவல்களாலான தத்ரூப ஓவியங்களையும் வரைந்து கான்பூரின் புருவங்களை உயர்த்த வைக்கிறார் புதுச்சேரி இளைஞர் ரவிச்சந்திரன். நுண்ணோவியங்களை வரைவது மட்டுமல்ல, அதை காண்பதும் தனிக்கலைதான். சில ஓவியங்களை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஓவியத்தில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கலாம். டெல்லியில் நடந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு பார்வையாளர் 7 நாட்கள் ஒரே ஒரு நுண்ணோவியத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தார் என்பது வியக்க வைத்த செய்தி. பெர்ஷியாவில் கலைப்பொருளாக கருதப்பட்ட புத்தகங்களின் ஓரங்களை அலங்காரம் செய்வதற்காகவே நுண்ணோவிய கலைஞர்கள் இருந்தனர். அவர்களால் வளர்ந்து தற்போது உலகம் முழுவதும் நுண்ணோவிய கலை வியாபித்துள்ளது. புதுச்சேரி நுண்கலை ஓவியர் ரவிச்சந்திரனின் தந்தைக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையாம். ஆனால் ரவிச்சந்திரனுக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் இருந்த ஈடுபாடு நுண்ணோவியங்கள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியதாம். பிள்ளையார் சுழி போட்டு எந்த செயலையும் தொடங்க வேண்டும் என கூறப்படுவதால் ஒரு சதுர சென்டிமீட்டரில் வெவ்வேறு விதமான 800 விநாயகர் உருவங்களையும் அவர் வரைந்துள்ளார். தனது தங்கை டியூஷன் எடுக்கும் பொழுது சிறுவர்கள் பென்சிலை சீவி அதன் சீவல்களை கீழே போட்டுவிட்டு செல்ல அந்த குப்பையை ஏன் வீணாக்க வேண்டும் என நினைத்து பென்சில் சீவல்களை கொட்டி அழகுபடுத்தியதாகவும், முதலில் அதனை கிண்டல் செய்த சிறுவர்கள் தற்போது சார்லி சாப்ளின், மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா என பல தலைவர்களின் படங்களை அழகாக உருவாக்கியதும் அதே சிறுவர்கள் பாராட்டி தங்கள் பள்ளியிலிருந்து பென்சில் சீவல்களை எடுத்து வந்து கொடுத்து படம் வரைய கற்றுக்கொள்வதாக கூறுகிறார் ரவிச்சந்திரன். இதன் மூலம் எதையும் வீணாக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பென்சில் சீவல்களால் பிறந்த நாள் வாழ்த்து, திருமண வாழ்த்து ஓவியங்களையும் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக கூறுகிறார். என் பேர் ரவிச்சந்திரன், MBA பட்டதாரி. பெயிண்டிங் மூலம் எனக்கு ஆர்வம் வந்தது காரணமே என் அப்பா தான். என் தங்கச்சி டியூஷன் எடுக்கும்போது குப்பையெல்லாம் பசங்க போட்டு போயிடுவாங்க. இந்த தூளை வச்சு என்ன பண்ணுன்னு பார்த்தேன். இது தலைவர்கள்லாம் இது போன்ற முயற்சி படமாக உருவாக்கினேன். ஓவியம் வரையும் ஆர்வம் கொண்ட எவரும் இந்த ஓவியங்களை வரையலாம் என்று கூறும் இவர், வித்தியாசமாக புதுமையாக செய்தால் குப்பைகளும் கலை பொக்கிஷமாகும் என்கிறார். கிராமப்புற மாணவர்கள் கிடைக்கும் பொருட்களிலிருந்து கலை படைப்புகளை தயாரிக்க வேண்டும், அவர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்று கூறும் ரவிச்சந்திரன், தனது படைப்புகளை கிராமங்களில் கண்காட்சியாக நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார். பயனுள்ள இதனை நாமும் முயற்சி செய்வதோடு வீணாக நேரத்தை கழிக்கும் நம் குழந்தைகளையும் இம்முயற்சியில் ஈடுபடுத்தலாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. குப்பையை வச்சு செய்யும்போது என் பசங்களாம் கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் என் விடாமுயற்சி ரொம்ப பண்ணதுனால இது போன்ற வரைய முடிஞ்சுது. கிளீன் இந்தியா திட்டத்தின் பேர் இது போன்ற ஓவியங்களை வரைஞ்சி மேலும் கிராமப்புறம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கம்.